செய்யும். இப்போ இந்த கும்பராசிக்காரங்களே உங்களுக்காக குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது தன்மபுத்திர நான்களே வனவாசம் போதணும்னு சொல்லுவாங்க. அதாவது 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தான் பஞ்சபாண்டவர்கள் சூதாடி சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வனவாசம் போனாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டாம். எதுக்கு இவ்வளோ பயம்னு சொல்கிறதா இருந்தால், இந்த கும்பராசிக்கு 2ஆம் வீடு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. அப்போது ராசிக்கு ரொம்ப பாவி. இவர் எப்படின்னா சொத்து சுகம் ஆக்குவதை விட தருவதை விட அழிக்கும் சக்தியை ஜாஸ்தி பெற்றவர். அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய இருக்கிறதுனால நம்ம குருவினோட அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுதான் மெயினான தியரி. இந்த 4ஆம் இடத்து குரு இருக்கக்கூடிய சமயங்களில் வாழ்வில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள், அதே மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை